அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானினுடைய வான் பகுதி தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கிறதாகவும், அதனால் தலைமை மதகுரு அயதுல்லா அலி கமேனி உடனடியாக சரணடைய வேண்டும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு மாஸ் பதிலடியும் கொடுத்துருக்காங்க ஈரான் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரானினுடைய வான் பகுதி தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னும், அதனால் தலைமை மதகுரு அயதுல்லா அலி கமேனி உடனடியாக சரணடைய வேண்டும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. ஹமாஸ் அமைப்பினருக்கு ஈரான் ஆதரவு அளித்து வந்துட்டுருக்காங்க. மேலும் அணு குண்டுகளை தயாரிக்க தேவையான யுரேனியத்தை ஈரான் தயாரித்து வர்றதாகவும் கூறப்படுது. இதனால் அணு ஆயுத உற்பத்தியை தடுக்கக்கூடிய வகையில் ஈரானோடு அணு ஆயுத கொள்கை தொடர்பான பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா இறங்கியிருக்காங்க. இரு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில் முடிவுகள் எட்டப்படலை. இதனை அடுத்து கடந்த 13ஆம் தேதி நள்ளிரவு ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அப்படின்ற பெயரில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்தது. இதில் ஈரானின் 4 அணுசக்தி தளங்கள் அழிக்கப்பட்டது. அந்த நாட்டின் 14 அணுசக்தி விஞ்ஞானிகள் 3 இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டாங்க. இதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. இதனை அடுத்து ட்ரோன் மற்றும் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதலை அரங்கேற்றியது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஈரான் இடையே போர் தீவிரமடைந்து வந்துட்டிருக்கு. 6வது நாளாக நேற்றும் போர் நீடித்து வர்றதுனால மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் நீடித்து வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஈரானில் இதுவரைக்கும் 224 பேர் உயிரிழந்திருக்காங்க. 2000க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்காங்க. இதற்கு ஈரான் தரப்பிலேயும் பதிலடி கொடுக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் ஈரான் வான்வெளி தற்போது முழுமையாக அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கிறதாக அமெரிக்க அதிபரும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடகமான ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஈரானின் உச்ச தலைவர் அப்படின்னு அழைக்கப்படும் அயதுல்லா அலி கமேனி எங்கு மறைந்திருக்கிறாரு அப்படிங்கிறத அமெரிக்கா நன்கு அறியும். அவர் எங்களுக்கு எளிதான இலக்கு. ஆனால் அவர் பாதுகாப்புக்காக இருக்கட்டும். அவரை இப்போதைக்கு நாங்கள் கொல்ல போகிறது இல்லை. ஆனால் பொதுமக்கள் அப்படி இல்லைன்னா அமெரிக்க வீரர்கள் மீது ஏவுகணைகள் வீசப்படுவதை நாங்கள் விரும்பலை. எங்கள் பொறுமை குறைந்து வந்துட்டுருக்கு. ஈரான் மக்கள் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுவதையும் நாங்கள் விரும்பலை. அதனால் ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும். ஈரானின் அணுசக்தி பிரச்சனைக்கு ஒரு உண்மையான முடிவு தேவை அப்படின்னும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஈரான் தலைவர் கமேனி எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். போர் தொடங்குச்சு. சியோனிஸ்டுகளுக்கும் இரக்கம் காட்ட முடியாத பயங்கரவாத பிராந்தியத்துக்கு எதிராக பலத்துடன் இயங்க வேண்டும். சமரசத்திற்கு வாய்ப்பில்லை. டெல் அவிவ் மீது ஹைபர்சோனிக் ஏவுகணையை ஏவியதாக ஈரான் தெரிவித்திருந்தாங்க. கோட்டை வாயில்ல படைகள் வாள் ஏந்தி நிற்கும் புகைப்படங்களை வெளியிட்டும் இருந்தாங்க. நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக கமேனி இவ்வாறு பதிவிட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த மிரட்டலுக்கு பதிலளித்த ஈரான் சுப்ரீம் லீடர், அதாவது உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி, ஈரான் ஒருபோதும் அடிபணியாது. இஸ்ரேல் செய்த தவறுக்கு அந்நாடு தண்டிக்கப்படும். இதில் அமெரிக்கா தலையிட்டா ஈடு செய்ய முடியாத சேதத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதனால் ஈரான் இஸ்ரேல் மோதல் மத்திய கிழக்கில் ஒற்றைக்கட்ட பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுப்பதற்காகவும் 2500 கிலோமீட்டருக்கு
அப்பால் இருக்கக்கூடிய அந்த நாட்டிடம் இருந்து தன்னை தற்காத்து கொள்ளவும் இஸ்ரேல் கடந்த 13ஆம் தேதி ஈரான் மீது தாக்குதல் தொடுத்தாங்க. ஈரானின் அணு ஆயுத உற்பத்தி தளங்கள், எண்ணெய் கிணறுகள், சேமிப்பு கிடங்குகள், சுத்திகரிப்பு ஆலைகள் மீது இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டுமழை பொழிந்திருக்கு. இதில் ஈரானின் முக்கியமான அணு மையங்கள் சேதமடைந்த நிலையில் பல அணு விஞ்ஞானிகளும் இராணுவ தளபதிகளும் பலியாகினாங்க. இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வந்துட்டுருக்கு. இரு நாடுகளுக்கு இடையிலான அறிவிக்கப்படாத இந்த போர் 6வது நாளாக நேற்றும் தொடர்ந்தது. நேற்று முன்தினம் இரவும் நேற்று காலையிலையும் இஸ்ரேலின் 25 போர் விமானங்கள் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் 40 இராணுவ தளங்களில் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இதில் இராணுவ கட்டுப்பாட்டு மையங்கள், ஏவுகணை சேமிப்பு தளங்கள் தாக்கப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் சொல்லி வந்துட்டுருக்கு. இதேபோல ஈரானும் பல ஏவுகணைகளை தொடர்ந்து வீசி வர்றதுனால இஸ்ரேலின் தலைநகர் டெல் அவிவ் உள்ளிட்ட நகரங்களில் தொடர்ச்சியாக சைரன் சத்தங்கள் ஒலித்து வந்துட்டுருக்கு. மக்கள் பாதுகாப்பு, பதுங்கும் இடங்களில் பத்திரமாக இருக்க இஸ்ரேல் அரசு அறிவுறுத்தியும் வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் G7 உச்சி மாநாட்டில் இருந்து பாதியிலேயே புறப்பட்டு வந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேற்று முன்தினம் இரவு வெள்ளை மாளிகையின் சுச்சுவேஷன் அறையில் நடந்த தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்திற்கு பிறகு ஈரானுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்தார். தன்னை உச்ச தலைவர் என கூறிக்கொள்பவர்கள் எங்கு பதுங்கி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். அவர் எளிதான இலக்கு தான். அவர் இருக்கும் இடத்திலேயே பத்திரமாக இருக்கலாம். அவரை கொல்லும் எந்த திட்டமும் தற்போதைக்கு இல்லை. ஆனால் ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என ட்ரம்ப் மிரட்டல் விடுத்தார். ஏற்கனவே ஈரான் உச்ச தலைவர் கமேனியை பழிதீர்த்தா மட்டுமே இந்த போர் முடிவுக்கு வரும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கூறிய நிலையில் அதிபர் ட்ரம்பின் பகிரங்க எச்சரிக்கை பதற்றத்தை அதிகரித்திருக்கு. ட்ரம்பின் இந்த அச்சுறுத்தலை ஈரான் உச்சத் தலைவர் கமேனி நேற்று நிராகரித்தார். ஈரான் அரசு தொலைக்காட்சியில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வீடியோ மூலமாக கமேனி நாட்டு மக்களிடம் உரையாடினார். அதில் அவர் ட்ரம்பின் அச்சுறுத்தும் அபத்தமான அறிக்கைகளை நிராகரிக்கிறார். ஈரான் அதன் மக்கள் மற்றும் அதன் வரலாற்று அறிந்து புத்திசாலிகள் இந்த நாட்டிடம் ஒருபோதும் அச்சுறுத்தல் மொழியில் பேச மாட்டாங்க. ஏன்னா ஈரான் சரணடைய கூடியது கிடையாது. ஈரான் யாரிடமும் சரணடையாது. ஈரான் மீது யாரும் அமைதியையும் போரையும் திணிக்கவும் முடியாது. இஸ்ரேல் செய்த தவறுக்காக அவர்கள் தண்டிக்கப்படுவாங்க. இதில் அமெரிக்காவின் எந்த ஒரு இராணுவ ஈடுபாடும் சந்தேகத்திற்கு இடமின்றி அவர்களுக்கு ஈடு செய்ய முடியாத சேதத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அமெரிக்கர்கள் அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈரான் இஸ்ரேல் மோதலுக்கு மத்தியில் கமேனி மக்கள் மத்தியில் தோன்றுவது இதுவே முதல் முறை. பொதுவாக அவர் இருப்பிடம் மிக ரகசியமாக வைத்திருக்கப்படும். இந்த வீடியோவிலையும் பழுப்பு நிற திரைசீலைகள் கொண்ட அறையில் அவர் அமர்ந்திருக்கும் நிலையில் வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. ட்ரம்பின் மிரட்டலுக்கு கமேனி உறுதியான பதில் அளித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த போரில் அமெரிக்கா பங்கேற்பது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் அப்படின்னு தெரியுதுங்க. இதற்கிடையில் ஈரானுக்கு துருக்கி ஆதரவு தெரிவித்திருக்காங்க. பல அரபு நாடுகளும் இஸ்ரேலின் தாக்குதலை கடுமையாக கண்டித்தும் இருக்காங்க. இதனால் இந்த மோதல் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய அளவிலான போராக உருவாகக்கூடிய சூழலும் ஏற்பட்டும் இருக்கு. ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவின் பதிலுக்காக இஸ்ரேல் காத்திருக்கும் நிலையில் அந்நாட்டு பிரதமர் நெதன்யாகு தலைமையில் பாதுகாப்பு அமைச்சரவை நேற்றிரவு கூடிய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஆலோசித்திருக்காங்க. இந்த விவகாரம் மத்திய கிழக்கை தாண்டி பதற்றத்தை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் அமெரிக்காவிடம் சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்திற்கு முன்னாடி பார்க்கும்போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலை தொடர்ந்து பதற்றங்கள் அதிகரித்து வந்துட்டுருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்காவினுடைய கோரிக்கைகளுக்கு ஈரான் அரசு அடிபணியாது அப்படின்னு ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி திட்டவட்டமாகவே தெரிவித்திருந்தார். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ஈரானின் நிபந்தனையற்ற சரணடைதல் அழைப்புகளுக்கு கமேனி பதிலளித்திருந்தார். அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் வாஷிங்டனுக்கு கடுமையான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னும் எச்சரித்திருந்தார். நடந்து வரக்கூடிய மோதலுக்கு 6 நாட்களுக்கு பிறகு தனது செய்தியை வெளியிட்ட கமேனி இந்த நாடு ஒருபோதும் சரணடையாது அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ட்ரம்பின் இறுதி எச்சரிக்கையை அவர் கண்டித்து எந்த ஒரு இராணுவ தலையீடும் சந்தேகத்திற்கு இடமின்றி சரி செய்ய முடியாத சேதத்தை
ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அமெரிக்கா அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் 1989 முதல் வகித்து வரக்கூடிய மற்றும் அரசு விவகாரங்கள் இறுதி அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஈரானிய தலைவர் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். ஆட்சியின் தலைமைக்கு கருணை காட்டப்படாது அப்படின்னும் தெரிவித்திருந்தார். ஈரானின் அணுசக்தி திட்டத்துடன் தொடர்புடைய முக்கிய உட்கட்டமைப்பு குறிவைத்து இஸ்ரேல் இரவு முழுவதும் நடத்திய தொடர் வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து கமேனியின் கருத்துக்கள் வெளியாகியிருந்தது. இஸ்ரேலிய இராணுவத்தின் தகவல்படி 50க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் இந்த தாக்குதலில் பங்கேற்றிருக்கு. திக்ரானுக்கு அருகில் இருக்கக்கூடிய பல ஆயுத உற்பத்தி தளங்கள் மற்றும் ஒரு மைய விளக்கு வசதியை தாக்கின அப்படின்னும் சொல்லப்படுது.